புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் சுயநலம் மட்டுமே மேலோங்கி இருப்பதை பார்க்க முடிகின்றது. நான் நலமோடும் வளமோடும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும், ஆனால் பிறர் எப்படி வாழ்ந்தாலும் கவலை இல்லை என்ற எண்ணம் மேலோங்கி இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இறைவனுடைய விருப்பம், அவருடைய திருவுளம் அதுவல்ல. சுயநலத்தை களைந்து பொதுநலத்தோடு வாழ்ந்து அவருடைய கனவை நினைவாக்க வேண்டும். அதற்கு சுயநலம் களையப்பட வேண்டும். நாம் உப்பாகவும் ஒளியாகவும் விளங்க வேண்டும். விவிலியத்தில் நாம் பார்க்கும் விவிலிய மாந்தர்கள் அனைவருமே பொதுநலத்தோடு தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டவர்கள், வாழ்வாக்கியவர்கள். நம் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கும் இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை தன்னலமின்றி வாழ அழைக்கின்றார். தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து மனித குலத்திற்கு மீட்பை அளித்தவர். நமக்கெல்லாம் தன்னலம் துறக்கும் அன்பின் உன்னத உதாரணமாக இருக்கின்றார். இந்த அழைப்பை நாமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். நம் சொந்த சுகம், ஆசை, விருப்பங்களை விட இறைவனின் விருப்பத்தை கண்டறிந்து அதனை நிறைவேற்றும் பணியில் ஈடுபடுவோம். அப்பொழுது நம் வாழ்க்கை அர்த்தமுடையதாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறும். எனவே நம் மனதை இறைவனிடம் திருப்பி அவருடைய விருப்பத்தின்படி வாழாத தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். மேலும் இயேசுவின் வழியில் தன்னலம் துறந்து இறை விருப்பம் நிறைவேற்ற அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 7 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என்று மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர்கள் நெஞ்சம் நிலையாய்
அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோம், இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோம், இருளில் ஒளியென மிளிர்வர். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டுமென்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து
பொதுக்காலத்தின் 5வது ஞாயிறை மகிழ்ச்சியோடு சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். மழைப்பொழிவு என்பது கடவுளால் இந்த மானிட மக்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொக்கிஷம். கடவுளால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், எத்தகைய வழியிலே பயணிக்க வேண்டும், எத்தகைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும், எத்தகைய மனநிலையோடு அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் அர்த்தம் தருகின்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வாறு மகிழ்ச்சியை தருகின்றதோ அதை போன்று நம்முடைய வாழ்வு பிறருக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், அடிப்படை வசதிகளான உணவு, உடை, உறைவிடம் என்பது யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களை நாடி தேடி சென்று அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது என்பது இன்றைய உலகிலே கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது. அது நமக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் வாழுகின்ற இன்றைய காலகட்டத்திலே அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையிலே பல மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாடி தேடி சென்று அவர்களுடைய வாழ்விலே ஒளி ஏற்றுபவர்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமது இத்தகைய செயல்பாடு பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியாக மாற வேண்டும், பிறருடைய வாழ்வு ஒளிர வேண்டும். அத்தகைய செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது நம்முடைய ஒளி மனிதர்கள் முன் ஒளிரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, உப்பு எவ்வாறு கரைத்து அந்த உணவுக்கு சுவை கொடுக்கின்றதோ அதை போன்று நாமும் நம்முடைய வாழ்வை கரைத்து நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து பிறருடைய வாழ்வு சுவை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்வை மாற்றி வாழ வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்விலே சொன்னார், அதை செய்தும் காட்டினார். அவர் எவ்வாறு இந்த மானிட மக்களுக்கு ஒளியாக இருந்தாரோ, உப்பாக இருந்தாரோ, அதை போன்று நாமும் வாழ வேண்டும். அவருடைய விழுமியங்களை பின்பற்றி நாமும் நடந்து ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் தேவைகளிலே இருக்கக்கூடிய அந்த மக்களை நாமும் தேடி சென்று உதவ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வால் எடுத்து கூறினார். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய மக்களை தேடி செல்கின்றோமா, அல்லது அவர்கள் சார்பாக நின்று அவர்களுடைய அந்த வளர்ச்சியிலே உதவி செய்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் இந்த சமுதாயத்திலே நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றார், நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அநீதிகளுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார், இந்த சமூகத்திலே நடக்கின்ற எல்லா விதமான அடிமைத்தனங்களுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏழை எளிய மக்களை, அடித்தட்டு நிலையிலே இருக்கிற மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை தேடி சென்று யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் மறைந்து இருக்க மாட்டார்கள், ஒளிந்திருக்க மாட்டார்கள். தங்களை இந்த சமூகத்தை விட்டு பிரித்து பார்க்க மாட்டார்கள். மாறாக எல்லோரும் முன்னின்று அந்த பணியை எடுத்து செய்யக்கூடியவர்கள் மனிதர்களாக இருப்பார்கள் என்பதிலே ஐயமில்லை. சமூகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எல்லோருமே ஒளிந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழவில்லை. மாறாக இந்த சமூகம் நலமானதை அடைய வேண்டும், இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்கள் நலமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்கள்தானே முன்னின்று எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தான் வாழ்ந்த அந்த காலத்திலே ஏழை எளிய மக்களை தேடி சென்று அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர்
மனிதர்களுக்கு முன்பாக நின்று எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் செய்தார். அவர் ஒளிந்திருக்கவில்லை, மறைந்திருக்கவில்லை. மாறாக எனக்கும் இந்த சமூகத்திற்கும், எனக்கும் இந்த ஏழை மக்களுக்கும், எனக்கும் இந்த அடித்தட்டு மக்களுக்கும், எனக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர் மறைந்திருக்கவில்லை. மாறாக மனிதர் முன் தோன்றி ஒளிரக்கூடிய மனிதராக வாழ்ந்து நமக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய மனிதர்களாக நாமும் வாழ வேண்டும். சமூகத்தை முன்னிலைப்படுத்தாமல் நாம் நம்மை முன்னிலைப்படுத்தி ஒளிந்திருக்காமல் அவர்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய அந்த செயல்பாடுகளை கவனித்து ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக மேன்மை பெறுகின்றார். உலகின் ஒளி மனிதர் முன், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வாக்கு இன்று நம்முடைய வாழ்விலே அது பிரதிபலிக்கப்படுகின்றதா, அல்லது பிறருடைய வாழ்விலே இருளை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது வெளியிலே கொட்டப்படுகின்ற உவர்பற்ற அந்த உப்பை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? யாருக்கும் எந்த மனிதருக்கும் உதவாத நிலையிலே உதவா கரைகளாக சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கடவுளை போன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்வதற்கான அருளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அதற்காக வருகின்ற தடைகளையும் சவால்களையும் போராட்டங்களையும் கடந்து மனிதர்களுக்கும் நமக்கும் உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உப்பாகவும் ஒளியாகவும் நம்மை நாமே கரைத்து பிறருக்கு ஒளியையும் சுவையையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய வரத்தையும் மனதையும் இறைவன் தாமே இன்றைய திருப்பலி வழியாக நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த அன்பு ஆண்டவரிடத்திலே நமது மன்சாட்டுக்களை எடுத்துரைப்போம். இறையாட்சியை கனவாக கொண்ட இயேசுவே, இறையாட்சியை இந்த மண்ணில் நிறுவவும் அதை உமது விருப்பப்படி செயல்படுத்தவும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள்,
துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தங்கள் அழைத்தல் வாழ்வின் பொருள் உணர்ந்து இறையாட்சியை இந்த மண்ணில் நிறுவவும், அதற்காக தங்களையே தியாகம் செய்யவும், உடல் உள்ள சுகத்தோடும் நலத்தோடும் வாழ தேவையான அருளையும் ஆசிரையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிளவுகளை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வந்தேன் என்று மொழிந்த இயேசுவே, நன்மை தனங்களை மட்டுமே நாங்கள் எங்கள் வாழ்வாக்கவும், தீமைகளுக்கு எதிராக நாங்கள் வாழவும், தீமைகளை உருவாக்கும் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக வாழாமல் ஒற்றுமையை ஏற்படுத்தும் மக்களாக, நன்மை தனங்களை மட்டுமே நாங்கள் எங்கள் வாழ்வில் கடைபிடிக்கவும், நீர் காட்டிய நல் விழுமியங்களை வாழ்வாக்கவும் தேவையான அருளையும் நல்ல மனநிலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை எளிய மக்களோடு உம்மை அடையாளப்படுத்திய இயேசுவே, இறை உறவிலும் மனித உறவிலும் நாங்கள் நிலைத்து வாழ நீர் சான்றாக இருக்கின்றீர். நீர் வாழ்ந்த அந்த வாழ்வை நாங்களும் வாழவும், எங்கள் இறைவேண்டல் ஆன்மீக செயல்பாடுகள் வழியாக இறையுறவில் நிலைத்திருக்கவும், இறையுறவில் நிலைத்திருப்பதன் வழியாக மனித உறவில் நாங்கள் நிலைத்திருக்கவும், பிறரை மதித்து பிளவுகள் இன்றி ஒற்றுமையோடு அன்பு செய்து சகோதர பண்போடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்வாழ்வு வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் அன்பு இயேசுவே, எங்கள் சமூகத்தில் உள்ள குடும்பங்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் நிறைவாக அளித்து, அவர்கள் செய்கின்ற பணிகளை ஆர்வத்தோடும் தியாக உள்ளத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் செய்யவும், அதன் வழியாக அனைத்து குடும்பங்களும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லவும், நாங்கள் அனைவரும் இறையாட்சி விழுமியங்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய சமூகமாக, பிறருக்கு எடுத்துக்காட்டான சமூகமாக வாழ வேண்டிய அருளை நிறைவாக தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எங்கள் சமூகத்தில் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள், ஏழை எளியோர், உடல் ஊனமுற்றோர், வயதானவர்கள், நோயினால் துன்பப்படுவோர், வேலை இல்லாமல் கஷ்டப்படுவோர், இராணுவத்திலும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் காவல்துறையிலும் வேலை செய்வோர் மற்றும் சிறு சிறு தொழில் புரிவோர், கூலி வேலை செய்வோர், கடன் பிரச்சனைகளால் தவிப்போர், திருமணத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், குழந்தை வரத்திற்காக வேண்டுகின்ற மக்கள், இன்னும் பல தேவைகளோடு உம்மை நாடி வந்துள்ள மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்கள் வேண்டுகின்ற தேவைகள் அனைத்தையும் விரைவிலேயே பூர்த்தி செய்து நலமோடும் வளமோடும் நிம்மதியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்வோடும் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலைகள் நீங்கி நல்வாழ்வு வாழ வேண்டிய அருளை நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு கேட்ட வேண்டுதல்களை கேட்டருளும். பரிவிரக்கத்தின் காரணராக இருப்பவரே, இந்த திருப்பலியிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் உமது இரக்கத்தை நிறைவாக பொழிந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தருளும். ஒவ்வொரு குடும்பங்களும் திருக்குடும்பத்தின் அன்பின் அமைதி ஒற்றுமையை தங்களுடைய குடும்பங்களிலே கொண்டு நல்ல குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்புவதற்கு உதவி புரிந்தருளும். அன்பு ஆண்டவரே, உமது தூய ஆவியை ஒவ்வொருவர் மீதும் செலுத்தி ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே துணிவோடு உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு தேவையான நற்செய்தியினுடைய தூதுவர்களாக வாழ்வதற்கான அருள் ஆசிரை பொழிவீராக. குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்தருளும். ஞாபக சக்தியை கொடுத்து வரவிருக்கின்ற தேர்வை நல்ல முறையில் எதிர்கொள்வதற்கான தயாரிப்புகளை
கடினமாக முயற்சியை மேற்கொள்ளவும் உதவி புரிந்தருளும். தந்தையை மேலும் பாலர் சபை தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே எல்லா குழந்தைகளையும் ஆசிர்வதித்து, குழந்தைகள் சிறுவன் இயேசு எவ்வாறு ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் விளங்கினாரோ அதே போன்று ஒவ்வொரு குழந்தைகளும் வளர்வதற்கான அருள் ஆசிரியை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், வளர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவைகள் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமா
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். இந்த பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்து வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீராக. மேலும் உயிரத்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருன் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது
ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்பிற்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஏழை எளியவர்கள் வாழ்வில் ஒளி ஏற்றுபவர்களாக சென்று வாழுவோ கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. ஜெய ஜெய ராகினி